தமிழகத்திற்கு முதல் பசுமை விமான நிலையமாக முதலில் கிரீன் ஏர்போர்ட் என்ற வகையிலே இந்த பரந்தூர் விமான நிலையம் வர வாய்ப்பு இருந்தது. இதற்காக கிட்டத்தட்ட 5700 ஏக்கர் அளவிலே மிகப்பெரிய அளவுக்கு இந்த விமான நிலையம் என்றால் சென்னை விமான நிலையம் அதனுடைய அதிகபட்ச கெப்பாசிட்டி என்பார்கள், அதை கிட்டத்தட்ட அடைந்து விட்டது. இனி அடுத்த இன்னும் 5 ஆண்டுகளிலே சென்னை விமான நிலையத்தில் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படும். அந்த அளவுக்கு விமானங்கள் நிறைய இயக்கவும் முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் விமானம் கிளம்பி போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால்தான் முடியும். அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழலில் சென்னை விமான நிலையம் இருக்கிறது. எனவேதான் இந்த பசுமை விமானம் ஒன்று அமைக்க வேண்டும் என்பதற்காக சென்னைக்கு அருகே பல இடங்கள் பார்க்கப்பட்டு கடைசியிலே இந்த பரந்தூர் விமான நிலையம் தான் என்று ஒப்புதல் கொடுத்து மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்து பிறகு மாநில அரசு ஒப்புதல் கொடுத்து நிலம் கையகப்படுத்தும் பணி எல்லாம் தொடங்கி கிட்டத்தட்ட 1700 ஏக்கர் நிலமும் தற்போது கையகப்படுத்த அவர்களுக்கு பணம் நில இழப்பீடும் கொடுக்கப்பட்டு விட்டது. மேலும் பல நிலங்களை கிட்டத்தட்ட ஆனால் இந்த திட்டம் ஆரம்பித்திருந்தே கிட்டத்தட்ட ஒரு 20 கிராமங்களை சேர்ந்த மக்கள் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாது, இது பசுமை வயல் வெளிகளை அழித்து பசுமையை அழித்து நீங்கள் இதை கட்டுவது தேவையற்றது என தொடர் போராட்டம் நடத்தி வந்தார்கள். தொடர் போராட்டம்னா ஒரு நாள் 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளாக தொடர்ந்து போராட்டம், தினமும் ஒவ்வொரு வகையிலே வித்தியாசமான நூதன போராட்டங்களையும் நடத்தி வந்தார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகளும் நாம் தமிழர் கட்சி சீமான் முதற்கொண்டு அனைவருமே இதை மிக தீவிரமாக எதிர்த்தார்கள். நாம் தமிழர் சீமான் கடுமையாக எதிர்த்தார். மற்ற கட்சிகளும் இதை எதிர்த்து அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிட்டு வந்தன, சில போராட்டங்கள் நடத்தின. விஜய் தாவேக தலைவராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு அந்த கட்சியை ஆரம்பித்த பிறகு விஜய் வெளிப்படையாக மக்கள் பிரச்சனைக்காக வெளியே வந்து போராடிய முதல் போராட்டமே இந்த பரந்தூர் மக்களுக்காக போராடியதுதான். தற்போது நாம் பார்க்கின்ற காட்சி கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி பரந்தூருக்கு விஜய் சென்று அங்கு அருகில் உள்ள ஒரு திருமண மண்டபம் அருகே நின்று மக்களிடையே பேசி உங்களுடன் நான் இருப்பேன், உங்களுக்காக நான் போராடுவேன், திட்டத்தை வர விட மாட்டேன், உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் என்ற வகையிலே முதல் வாக்குறுதியாக விஜய் கொடுத்த முதல் மக்கள் வாக்குறுதி இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் தான். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வாக்குறுதி அன்று கொடுத்த விஜய் தற்போது தன்னுடைய முதல் மக்கள் வாக்குறுதியை இன்று நிறைவேற்றி இருக்கிறார். இந்த அதிகாரப்பூர்வமாக அல்ல, ஆனால் நமக்கு கிடைத்த உறுதியான தகவல் இந்த பரந்தூர் விமான நிலைய பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. தற்காலிகம் அல்ல, நிறுத்தப்பட்டதாக தகவலே கிடைத்திருக்கின்றான் கூறும் கிட்டத்தட்ட உறுதியான தகவல். ஆனால் அதிகாரப்பூர்வ அரசாங்க ஆணையாக இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் பரந்தூர் விமான நிலையத்திற்கான பூர்வாங்க பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதற்கு பதிலாக இங்குதான் பெரிய சிக்கல். அதற்கு பதிலாக விமான நிலையத்திலாம் கிட்டத்தட்ட 1700 ஏக்கர் நிலத்திற்கு நில இழப்பீடு கொடுத்து விட்டார்கள். இனி மீண்டும் அந்த இழப்பீடை திரும்பி பெறுவது என்பது மக்களிடையே பெரும்பாலானோர் திருப்பி கொடுக்க மாட்டார்கள், கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னும் செலவு செய்திருப்பார்கள் அவர்களிடம் கேட்டால் தற்போது அந்த பணத்திற்கு எங்கே செல்வார்கள்? எனவே இந்த சூழ்நிலையில் அந்த நிலத்தை என்ன செய்வது என்ற ஒரு கேள்விக்குறி வருவதால் விமான நிலையத்திற்கு பதிலாக என்ன செய்யலாம் என அரசாங்கத்திற்கு பல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த ஆலோசனைகள் ஒன்றாகத்தான் தற்போது நமக்கு கிடைத்திருப்பது அங்கு ஒரு தொழில்துறை பூங்கா ஒன்று, பசுமையுடன் கூடிய தொழில்துறை பூங்கா அமைக்கலாம் என்ற வகையில ஒரு யோசனை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொழில்துறை பூங்கா வந்துவிட்டாலே அந்த இடத்தில் பசுமைக்கான பெரும் வாய்ப்பு இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. என்றால் அந்த வயல்வெளிகளை அழித்தால் தான் அங்கு கட்டிடங்கள் கட்ட முடியும், தொழிற்சாலைகள் அமைக்க முடியும். எனவே பசுமைக்கான வாய்ப்புகள் குறைவு. பசுமை இருக்கும், ஆனால் பெரிய பெரிய பசுமை தற்போது இருப்பது வயல்வெளிகளை எல்லாம் காப்பாற்றுவது என்பது முடியுமா என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. ஆனால் எந்த முடிவும் இன்னும் எடுக்கப்படவில்லை. இப்படி ஒரு தகவல் இருக்கிறது என்ற தகவல் தான் தலைமைச் செயலக வட்டாரங்களிலிருந்து நமக்கு கசிந்திருக்கிறது. ஆனால் சிஎம் விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார்? ஏனால் சிஎம் விஜய் தற்போது ஏற்கனவே கூறியிருந்தார், பரந்தூர் விமான நிலையம் குறித்து நாங்கள் ஆலோசித்து முடிவு எடுப்போம் என கூறியிருந்தார். தற்போது கிட்டத்தட்ட அந்த பூர்வாங்க பணிகளை நிறுத்த வேண்டும் என உத்தரவிட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெகு விரைவில் வெளிவரலாம். பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும்போது நிச்சயமாக அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும்போது அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அங்கு விமான நிலையத்திற்கு பதிலாக ஏற்கனவே அந்த கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் 1700 ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது. எனவே அந்த நிலத்தை பயன்படுத்தி அரசாங்கம் ஒரு தொழிற் பூங்கா போன்று ஒன்று அமைக்கலாம் என்ற வகையிலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறதாம். ஆனால் பசுமை வயல்வெளிகளை அழிக்காமல் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியுமா என்பதுதான் தற்போது மிக பெரிய கேள்வி. அதை எப்படி செயல்படுத்த போகிறார்கள், அந்த உருவாக்கம் என்ன, அந்த தொழில் பூங்காவிலே என்ன கொண்டு வரப் போகிறார்கள் போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் தற்போதைக்கு அந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்கள் சக்திக்கு கிடைத்த முதல் வெற்றி
பூர்வாங்க பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த விமான நிலையத்தை நிறுத்திவிட்டு இன்னொரு பூங்காவை கொண்டு வருகிறோம், தொழில் பூங்கா கொண்டு வருகிறோம் என்று அதே வயல்வெளியை அடித்தால் அதற்கு விமான நிலையமே வந்திருக்கலாம். ஏனால் விமான நிலையம் வருவதால் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்கள் நிறைய இருக்கின்றன. அதாவது நிறைய விமானங்கள் வர முடியும், நிறைய வெளிநாட்டெல்லாம் இங்கு வர முடியும். இதனால் சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைவது மட்டுமல்லாமல் தொழில்துறையும் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த இரண்டாவது விமான நிலையம் மிகப்பெரிய பசுமை விமான நிலையம் வருவதால் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் இந்த விமான நிலையம் இல்லாத காரணத்தால் இங்கு சென்னை விமான நிலையத்தை மிகப்பெரிய விமானங்கள், சில மிகப்பெரிய விமானங்கள் எல்லாம் இங்கு வரவே முடிவதில்லை. அதையெல்லாம் பெங்களூர் விமான நிலையத்திற்கும் ஹைதராபாத் விமான நிலையத்திற்கும் தான் செல்கின்றன. இது போன்ற பல தொழில்துறை வாய்ப்புகளும் இங்கு வராமல் அங்கு போவதற்கு இது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. சென்னையிலே பெரிய விமான நிலையம் இல்லை, நிறைய பேர் வர முடியாத சூழல் இருக்கிறது போன்ற பல்வேறு காரணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டதால் தான் இந்த பசுமை விமான நிலையம் மிகப்பெரிய அளவிலே உருவாக்கப்படுவதற்கு திட்டமிடப்பட்டது. ஆனால் தற்போது இந்த திட்டம் கிட்டத்தட்ட கைவிடப்படுகிறது என்று சூழ்நிலை வரும்பொழுது இதை எப்படி சமாளிக்க போகிறது, தொழில்துறை சுற்றுலாத்துறை போன்றவற்றை வளர்ச்சிக்காக என்ன செய்ய போகிற அரசாங்கம் என்ற கேள்விகளும் தற்போது எழுகின்ற துணை கேள்விகளாக எழுகின்றன. எனவே அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்பது முழுமையாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரும் போது அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போதைக்கு விஜய் தன்னுடைய முதல் மக்களிடம் கொடுத்த முதல் வாக்குறுதி பரந்தூர் விமான நிலையம் என அந்த போராட்டத்திற்கு தான் முதன்முறையாக களமிறங்கி போராடினார் அவர். எனவே அந்த மக்களிடம் பேசும்போது உங்களுடன் துணை நிற்பேன், உங்கள் எண்ணத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்றார். அதற்கேற்ப தற்போது அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப தற்போது இந்த பூர்வாங்க பணிகள், பரந்தூர் விமான நிலைய பூர்வாங்க பணிகள் நிறுத்தப்படுகின்றன என்பது கிட்டத்தட்ட உறுதியான தகவல் நமக்கு தலைமைச் செயலகத்தில் கிடைத்திருப்பதால் தற்போது அந்த தகவலை நிறைவேற்றியிருக்கிறார் விஜய். ஆனால் அந்த கையகப்படுத்த 1700 ஏக்கர் நிலத்தை என்ன செய்ய போகிறார், தொழில் பூங்கா வருமா என்றால் பசுமையை அழிக்காமல் எப்படி தொழில் பூங்கா கொண்டு வரப் போகிறார் போன்ற பல கேள்விகள் வருகின்றன. எனவே அவை பிறகு அறிவிப்பு வரும்போதுதான் நமக்கு முழுமையான நிலவரம் தெரிய வரும். தற்போதைக்கு முதல் வாக்குறுதியை சிஎம் விஜய் நிறைவேற்றியிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஷர்மிளா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சண்முக சுந்தரம்.